விருச்சிகம் ராசி. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், எடுத்துக்காட்டு நீங்க தாங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட உள்ள ஒரு பயமும் சந்தேகமும் இருக்கும். ஆனா வெளியில பாருங்க, முரட்டுத்தனமா நீங்க காணப்படுவீங்க. அன்பு செலுத்துறதா இருந்தாலும் சரிங்க, பகை பாராட்டுறதா இருந்தாலும் சரி, அதோட உச்சத்துக்கே செல்லக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அறகுறையாலாம் விட்டு செல்லவே மாட்டீங்க. எல்லாத்தையுமே முழுமையா நிறைவா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா யாருக்காகவும் எதுக்காகவும் பின்வாங்கவே மாட்டீங்க நீங்க. விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. உங்களோட மனமும் அப்படிதாங்க, கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மம் நிறைஞ்சுதாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு அமைதியா இருப்பீங்க, ஆனா திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. உங்களுக்கு அடிக்கடி இந்த மன அழுத்தம் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். வெறித்தனமா கடுமையான வேகத்தோடு வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடியவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்துல என்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும், எந்த விஷயம் பாதகமா அமையும், எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிகம் ராசியில் பாருங்கள், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் உங்கள் குல தெய்வ வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது உங்கள் மனசில் ஒரு நல்ல பிரார்த்தனையை மனசார நம்பிக்கையோடு நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். இந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பாலையுமே சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம் முன்னேற்றமாக. அது எப்படின்றியாங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்க போகுது, நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படலாம், கெட்ட விஷயம் அதை தவிர்க்கலாம் இல்லையா? எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஜோதிடருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மேகமும் விவேகமும் கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க. இந்த விருச்சிகம்ல இருக்கிற விசாகம், அனுஷம், கேட்டை, பங்குனி மாதத்துல என்னெல்லாம் நடக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படிங்கிறத தனித்தனியா விரிவா பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இந்த விசாகம் 4ஆம் பாதம். நீங்க தாங்க வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் செயல்படுவீங்க. இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நீங்க ரொம்பவுமே நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம், கவனமாக இருக்கணும். இந்த அஷ்டமஸ்தானம் இருக்கு இல்லையா? அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே போல் அவர் மார்ச் 17ஆம் தேதியில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி தெளிவாக வேலை செஞ்சுருப்பீங்க. இனிமேல் பாருங்கள் 17க்கு அப்புறம் இருக்கிற நாட்கள் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவசரமாக எந்த ஒரு வேலையிலையும் இறங்கி அவசர முடிவுகளை செய்யாமல் அதை தவிர்க்க பாருங்கள். அவசரமாக சில வேலையில் இறங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் சங்கடமும் வரும். அதனால தான் அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா போட்ட முதலீட்டை எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளால் நீங்கள் திடீர் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழல் கூட வரலாம். குரு பகவானோட பார்வை பாருங்க 12, 2, 4 இந்த இடங்களுக்கு கிடைக்கிறது. இதனால விரைய செலவு கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் வாழ்க்கைக்கு தேவையான செலவு தான். உறக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இப்போ நிம்மதியான உறக்கம் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தானா தீரும். கொடுத்த வாக்க இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்க. உங்களுடைய தேவைக்கேற்ப பண வரவு நல்லபடியாக வரும். சுகஸ்தானத்தில் பாருங்க, ராகு பகவானோட சஞ்சாரம் இருக்கு, குரு பார்வையும் அந்த இடத்துல உண்டாகுது. இதனால உடல் மற்றும் மனநிலையில சோர்வு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா விலகிடும். நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. தாய் வழி உறவுகளோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமா இருக்கும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிடும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட தொடங்குங்க. புதிய முயற்சியில் மட்டும் கூடுதலாக கவனமாக இருக்கணும். மற்றவங்களோட ஆலோசனைக்கு பெரும்பாலும் இடம் கொடுக்காம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை நீங்களாக முடிவு செய்கிறது நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச் 27 அப்போ பாருங்க, சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போ கொஞ்சம் ஆடம்பர செலவுகளும் வரும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். அதே போல் இப்போது வியாபாரத்தில் நெருக்கடி வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. 27ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த நெருக்கடி தானாக குறைஞ்சிரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடலில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு விலகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பொது தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம கல்வியில் முழுமையாக கவனமாக படிக்கிறது நல்லது. அடுத்த நட்சத்திரம் அனுஷம். எந்த நிலை வந்தாலும் மனம் தளராமல் வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தான் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்க. நீங்கள் பிறந்திருக்கும் பங்குனி மாதம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா இந்த 4ஆம் இடம் இருக்கு இல்லையா, இங்கே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செஞ்சு ராசியையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நிறையவே சோதனைகளை வழங்கி வந்த சனி பகவான் இப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவருடைய பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகிடுச்சு. சனி பகவானோட பார்வை உங்களை விட்டு விலகிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்துக்கு சனி பகவானோட பார்வை வர்றதுனால பெருசாக உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு நெருக்கடியும் ஏற்படாது. ஆனால் கடந்த காலத்தில் போன மாதத்தில் செம்ம நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க நீங்கள். அந்த நெருக்கடியிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பல சங்கடங்களையும் சந்திச்சு வந்த உங்களுக்கு இனி அதில் நல்ல ஒரு மாற்றம், அதாவது சிறப்பான மாற்றம்னு சொல்லலாம். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அது நடக்கும். எதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சோ அது சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து முயற்சிகளை கடுமையாக செய்யுங்க. நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. உங்கள் நல்ல செயலுக்காக அங்கீகாரம் பாராட்டலாம் கூட கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. போட்ட முதலீட்டில் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெறலாம். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பிள்ளைங்களோட நலனில் அக்கறை காட்டுவீங்க. குரு பகவானோட பார்வை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. மனசில் இப்போ நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குரு பகவானோட பார்வை அவருக்கும் கிடைக்குது. இதனால் குரு மங்கள யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, போராட்டம் பெரும்பாலும் முடிவுக்கு வரும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை தரும். சிலருக்கு பாருங்கள், இந்த ஒரு காலகட்டத்தில் புதுசாக சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை ஏற்படும். அதே போல் புதிய வாகனம், நவீன பொருள் சேர்க்கையும் உண்டாகும். பணியாளர்கள் மேல் அதிகாரியை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் மாதத்தோட பிற்பகுதியில் படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்துறது நல்லதையும் நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் உங்களுக்கு ஏற்படுத்தி வரும். அடுத்த நட்சத்திரம் இந்த கேட்டை. உழைப்புல ஆர்வமும் எடுத்த வேலையை முடிக்கிற திறமையும் அதிகமாக உங்ககிட்ட இருக்குங்க. இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் பங்குனி மாதம் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும். உங்கள் வியாபாரமும் சரி, உங்கள் தொழிலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரிக்குது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி, வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியாக இருக்கும். ராசியை விட்டு சனி பகவான் பார்வை இப்போ விலகிறதுனால உடல் ரீதியாக நலிவுகள் விலகும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை வரும். பிள்ளைகள் பற்றின சிந்தனை கொஞ்சம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் பாருங்கள். அதே போல் அந்நீரின் ஆதரவும் அக்கறையும் உங்களுக்கு பலத்தை மேலும் உயர்த்தி கொடுக்கும். சோகத்தில் மூழ்கி கிடந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மன தெளிவு பிறக்கும். குரு பகவானின் பார்வை விரயம் மற்றும் தன குடும்ப சுகஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு செலவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை வரும். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நிலவிய பிரச்சனை இந்த மாதம் முடிவுக்கு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை செஞ்சு மனமிட்டு பேசி எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குங்க. வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் செய்கிற வேலையில் கவனமாக இருக்கணும். மேல் நிலையில் இருக்கிறவங்க மீது குற்றம் சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிறது நல்லது. மாணவர்கள் பொது தேர்வு காலம் இது அப்படிங்கிறதுனால வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம படிப்பு விஷயத்தில் முழு கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை எல்லா விதத்திலுமே நீங்கள் பெறலாம்.
இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் பண்ணாரியம்மனை வழிபட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கட்டத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம். அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் துயரம் நீங்க நன்மை கிடைக்கும். நீங்கள் அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க வெள்ளிக்கிழமையில். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். ஏன்னா விருச்சிகம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.